ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி தேங்காய் வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இதை நம்ம இன்றைக்கி 2 விதமாக செய்ய போகிறோம். ஸ்வீட் ஆட் பண்ணியும் செய்யலாம், சர்க்கரை இல்லாமலும் செய்யலாம். இந்த மாதிரி ஸ்வீட்டை நம்ம செய்து வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுமே சாப்பிட்லாம், கெட்டு போகாது. ஒரு 2 வாரம் வரைக்குமே தேங்காய் போட்டாலும் கெட்டு போகாமல் தாராளமாக யூஸ் பண்ணலாம். வாங்க இந்த டேஸ்டான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 முடி தேங்காவை துருவி வச்சுருக்கிறேன். 2 தேங்காய் எடுத்துருக்கிறேன். அதில் துருவிட்டு அந்த ஷெல்ஸ்லலாம் ஃபில் பண்ணிவிட்டு மிச்சமாக ஒரு கைப்பிடி அளவு தேங்காவை தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த தனியாக எடுத்து வச்ச தேங்காவை ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்து பண்ணியிருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் டெசிகேட்டட் கோகனட் கிடச்சிருந்ததுனாலும் அது வாங்கி கூட பண்ணலாம். தேங்காவை வறுக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க. அதில் இருக்கிற மாய்ஸ்டர்லாம் போயிட்டு கையில் எடுத்து பார்த்தோன்னா கையில் ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா தேங்காய் சீக்கிரமே தெரிஞ்சு போயிடும். அதோட கலரும் மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும். இதில் நம்ம கலர் மாறாமல் உதிரி உதிரியாக வர்ற மாதிரி வறுக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது தேங்காய் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா சுருண்டுட்டு கையில் ஒட்டாமல் வந்திருக்குல்ல. இந்த மாதிரி பதத்தில் இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வந்தோடனே ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூட நம்ம துருவி வச்சுருக்கிற 2 முடி தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காவோட அளவு உங்களுக்கு எத்தனை லட்டு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாங்க. மீடியம் சைஸ் தேங்காய் ஒன்று எடுத்திங்கன்னா அதில் 10லேருந்து 12 லட்டு வரைக்கும் தாராளமாக செய்யலாம். ஒரு தேங்காவுக்கே 15 லட்டு வரைக்கும் வருங்க. நம்ம சின்ன சின்னதாக மீடியம் சைஸ் உருண்டையாக போட்டோன்னா 15 லட்டு வரைக்கும் வரும். இப்போ தேங்காவை அந்த நெய்யிலேயே நல்லா வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சே வருங்க. தேங்காவோட கலர் மாறவே கூடாதுங்க. நல்லா ஒயிட்டாக இருக்குல்ல, இந்த மாதிரியே ஒயிட்டாக இருக்கணும். நீங்கள் துருவினீங்கன்னா தான் இந்த மாதிரி வரும். நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு வராது. மிக்ஸி ஜாரில் போடும்போது தண்ணி விடாமல் அரைக்கணும். அதே நேரம் பல்ஸில் வச்சு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். இல்லைன்னா கோகனட் ஸ்க்ரப்பர் இருந்ததுன்னா அதில் வச்சு துருவிக்கோங்க. நீங்கள் மிக்சியில் போட்டு துருவுறதா இருந்ததுன்னா குட்டி குட்டியாக நறுக்கிட்டு பல்ஸில் வச்சு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி எடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ தேங்காய் நல்லாவே சுருண்டு வந்துருச்சு. இது கூட 50 கிராம் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்துருக்கிறேன். சர்க்கரை எதுவுமே சேர்க்கலை. அதுக்கு பதிலாக நம்ம கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்குறோம். உங்களுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க 1 டம்ளர் அளவு பாலும் 2 ஸ்பூன் அளவு சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கண்டென்ஸ்டு மில்கில் ஸ்வீட் இருக்கிறதுனால நம்ம சர்க்கரை எதுவும் போட தேவையில்லை. இதில் ஏலக்காவை 1-2 தட்டி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் செய்யும்போது ஏலக்காய் பவுடர் போடாமல் இந்த மாதிரி அப்போவே ஃப்ரெஷ்ஷாக உணுக்கிட்டு சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கண்டென்ஸ்டு மில்க்கும் தேங்காவும் நல்லா ஒன்றோட ஒன்று பிரியாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். தனித்தனியாக இருக்கக்கூடாது. எல்லாமே நல்லா ஒரே மாதிரி திரண்டு வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், மில்க் மிக்ஸ் பண்ணது எதுவுமே தெரியல, எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோகனட் எடுத்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கணும், ரொம்ப ஆறிடக்கூடாது. மீடியமான ஹீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி அதை நல்லா பாலாக உருட்டி எடுத்துடலாம். இதை உருட்டும் போது ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாங்க, லைட்டாக ஜென்டிலாகவே ப்ரெஸ் பண்ணி எடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது ரொம்பவுமே சாஃப்டாக இருக்குங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். சுகர் சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பால்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சோம்ல தேங்காய், அதில் பரட்டி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட தேங்காய் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி மீதம் இருக்கிற தேங்காய் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துடலாம். உருட்டிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காயில் போட்டு பரட்டி எடுத்தோம்னா சூப்பரான கோகனட் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். 2 வாரத்துலேருந்து 3 வாரம் வரைக்குமே கெட்டு போகாதுங்க. ஏர்லாக் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம ஃபெஸ்டிவல் டைம்லேயும் இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம். நார்மலாக வீட்டில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க இப்போ அடுத்த மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வெல்லம் எடுத்துருக்கிறேன். எந்த கப்பில் தேங்காய் எடுத்துருக்கிறீங்களோ அதே கப்பில் வெல்லம் அளந்துக்கோங்க. 2 முடி தேங்காய்னா 2 கப் அளவு வெல்லம் எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம்.
தண்ணி வந்து ரொம்ப ஊற்ற வேண்டாங்க, வெல்லம் கரையிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு அதை வந்து லைட்டாக இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து பாகுபதம்லாம் பார்க்க தேவையில்லைங்க. வெல்லம் வந்து கட்டி இல்லாமல் கரைஞ்சிட்டு அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் இதை லைட்டாக பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். உள்ளே கட்டி எதுவும் இல்லாமல் இருக்கான்னு சொல்லிவிட்டு ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டு செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோகோனட்டை சேர்த்துடலாம். மீதம் இருக்கிற 2 முடி தேங்காவையும் இதில் நான் சேர்த்துட்டு அந்த நெய்லேயும் ஒரு முறை நல்லா வதக்கிடலாம். தேங்காய் வந்து நல்லா சுருண்டுட்டு கையில் ஒட்டாத அளவுக்கு வரணுங்க. தேங்காயில் இருக்கிற மாய்ஸ்டர்லாம் நல்லா ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் தேங்காய் உருண்டை வந்து கெட்டு போகாமல் இருக்கும், ரொம்ப நாளைக்குமே வச்சு யூஸ் பண்ண முடியும். நீங்கள் தேங்காவை வந்து எந்த அளவுக்கு நல்லா சுருள வதக்குறீங்களோ அவ்வளோ நல்லதுங்க. தேங்காய் வந்து சீக்கிரமே கெட்டு போகாது. 1 மாதம் வரைக்குமே நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேங்காய் நல்லா சுருண்டு வந்தோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை இது கூட சேர்த்துடலாம். பாகை சேர்க்கும்போது ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேருங்க. இதில் மண்ணும் கல்லும் இருந்ததுன்னா நம்ம சாப்பிடும்போது வாயில் நரன்னு கடிப்படும். வெள்ளைப்பாகு சேர்க்கும்போது ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. இப்போ பாருங்கள், நம்ம பாகு சேர்த்தோடனே லைட்டாக பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. பபுள்ஸ் வர்றதுக்குள்ளே நீங்கள் தேங்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். மிக்ஸ் பண்ணும்போதுமே லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் எக்காரணத்தை கொண்டு வைக்கக்கூடாதுங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்தே கடைசி வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சிங்கன்னா தான் கலரும் மாறாமல் இருக்கும், தேங்காவும் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும், நல்லாவும் சுருண்டு வரும். வெள்ளத்தில் அது மாதிரி கரைக்கும் போது நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா தேங்காவோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். லைட்டாக 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி வெல்லம் நிறைய விட்டு எடுத்தால் போதுங்க. அதனால் வெல்லத்தை கரைக்கிற அளவு மட்டும் தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ வெல்லமும் தேங்காவும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. அது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம். இது வந்து நீங்கள் சூடாக இருக்கும்போது உருண்டை பிடிக்க முடியாது, ஏன்னா நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால கையில் பட்டுச்சுன்னா ரொம்பவே ஹீட்டாக இருக்கும். இது ஆறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இது ஓரளவு ஒரு 90% ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க. இது ரொம்ப ஆறிடுச்சுன்னா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அதனால் 90% ஆறினோடனே முதல்ல சொன்ன மாதிரி கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உருண்டை பிடிக்கும் போது இடையில ஒரு நட்ஸு சேர்த்துக்கோங்க. நட்ஸு சேர்த்து சாப்பிடும்போது இந்த தேங்காய் உருண்டை ரொம்பவே சுவையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டான தேங்காய் பால்ஸ் 2 விதமாக ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வெல்லம் சேர்த்து செய்கிற உருண்டையை தான் கடையில் பேக்கெட் போட்டு விற்பாங்க. தேங்காய் வந்து நம்ம கொதிக்க வச்சு சாப்பிட்டாதாங்க அது கெட்ட கொலஸ்ட்ராலாக கன்வெர்ட் பண்ணும். இந்த மாதிரி செய்து சாப்பிடும்போது நம்மக்கிட்ட இருக்கிற ஃபேட்டை குறைக்கிறதுக்குமே இந்த தேங்காய் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செய்து கொடுத்திங்கன்னா. நான் சொன்ன மெத்தடில் இந்த கோகோனட் பால்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.